படித்ததில் கொஞ்சம் மனம் வலித்த ஒரு காணொளி. நேற்று மாலை 8:30 மணி பண்டாரவளை காகில்ஸ் கடைக்கு அருகாமையில் ஒரு கூடையை சுமந்து கொண்டு ஒரு சிறுவன் சந்தித்து அவன் பாட்டிக்கு மருந்து வாங்க பாமசி பக்கமாக வந்திருந்தான். எதர்ச்சியாக கூடையில் என்னவோ இருப்பதை கண்டு, நீங்கள் என்ன செய்கின்றீர்கள் என்று கேட்டேன். சுருக்கமாக, நான் வியாபாரம் செய்கின்றேன் என்றான். நான் அவனிடம் பாடசாலைக்கு போவதில்லையே என்று அவன் தலையை பணித்தவாறு, நான் பாடசாலைக்கு செல்கின்றேன், 7ஆம் வகுப்பு படிக்கின்றேன், எனது வயது 11, பகல் 2 மணிக்கு பிறகு தொதல் விற்கின்றேன் என்றான். அவன் சொன்னது என்னை கொஞ்சம் யோசிக்க வைத்தது. நான் அவனிடம் மெதுவாக அவர்களுடைய பெற்றோர்களை பற்றி கேட்டேன். அவன் சொன்னது, தன் அப்பா வேறொரு பெண்ணை கல்யாணம் செய்து வேறொரு குடும்பத்துடன் சென்று விட்டார், தன் அம்மா வேறொரு ஆணுடன் போய்விட்டார், தானும் தன் தங்கையும் தன் பாட்டியோடு ஒன்றாக வாழ்வதாக கூறினார். பாட்டி செய்து தருகின்ற தொதலை விற்கின்றேன், பெரிய வருமானம் இல்லாவிட்டாலும் சந்தோஷமாக வாழ்வதாக கூறினார். அவனது பேச்சில் தைரியமும் தன்னம்பிக்கையும் நிறைந்திருந்தது. அவனுடைய கதை என் மனதை ஆழமாக தொட்டது. நான் அவனுக்கு சாப்பாடு மற்றும் குடிபானம் வாங்கி கொடுக்க முயற்சி செய்தேன். ஆனால் அவன் மறுத்துவிட்டான். நீங்கள் எனக்கு தருகின்ற இந்த சாப்பாட்டை என்னால் என் பாட்டிக்கும் தங்கைக்கும் வாங்கி கொடுக்க முடியாது, அவர்களுக்கும் இதே மாதிரி சுவையான சாப்பாடு கிடைக்காது, ஆகையால் நான் வீட்டுக்கு சென்று அங்கு இருக்கின்ற உணவுகளில் சாப்பிடுகின்றேன். இவ்வளவு சிறு வயதில் அவன் காட்டிய தைரியமும் பொறுப்புணர்வும் என்னை மிகவும் வியப்பூட்டியது. நான் அவனுக்கு கொஞ்சம் பணம் கொடுக்க ஆரம்பி உடனே தன் பாட்டிக்கு தொடர்பை ஏற்படுத்தி இவர் இவ்வளவு பணம் தந்தார் என்று கூறினார். இந்த செயல் என்னை மேலும் ஆச்சரியப்படுத்தியது. இப்படிப்பட்ட காலத்தில் இப்படி ஒரு சிறுவனா என்று ஒரு நிமிடம் வாயடைத்தேன். நீங்களும் பண்டாரவளையிலோ அல்லது தேத்தலாவை சேர்ந்தவர்களாக இருந்தால் இந்த சிறுவனை பார்த்து தயவு செய்து அவனிடம் சென்று கொஞ்சம் தொதல் வாங்கி செல்லும். அது அவனுடைய கஷ்டங்களை குறைக்கும், தன்னம்பிக்கையை அதிகரிக்கும், உதவியாக இருக்கும். இந்த பதிவு இந்த சிறுவனை பிரபலப்படுத்துவோ அவமானப்படுத்துவோ அல்ல. வாழ்க்கையை நீங்கள் சந்திக்கும் எந்த ஒரு ஏழை எளிய மனிதருக்கும் உதவுங்கள். இறைவன் உங்களுக்கு பன்மடங்காக திருப்பி தருவான். படித்ததில் மிகவும் பிடித்த ஒரு காணொளி பகிருங்கள்.